சாந்தி 11/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, எல்லாவற்றிற்கும் முதலில் அனைவருக்கும் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுத்து கீதையின் கடவுள் யார் என்பதை நிரூபியுங்கள். பின்னர் உங்கள் பெயர் போற்றப்படும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சக்கரத்தின் 4 பாகங்களையும் சுற்றி வந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் தொடர்ந்துள்ள சம்பிரதாயம் என்ன? பதில்: நீங்கள் சக்கரத்தின் 4 யுகங்களுக்கு ஊடாகவும் சுற்றி வந்துள்ளதால் அவர்கள் சமய நூல்கள், சிலைகள் போன்ற அனைத்தையும் ஒரு ரதத்தில் வைத்து 4 திசைகளையும் சுற்றி வருகின்றார்கள். பின்னர் அவர்கள் வீடு திரும்பி அவற்றை உறங்கச் செய்கின்றார்கள். நீங்கள் பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள் போன்றோர்களாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் இச்சக்கரத்தை சுற்றி வரும் ஞாபகார்த்தமாகவே அவர்கள் சமய நூல்களை எடுத்துக்கொண்டு சுற்றி வரும் சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் சந்தோஷத்தையும் போதையையும் எப்பொழுதும் பேணுங்கள். எதை பற்றியும் சந்தேகத்தையும் கொள்வதற்கு உங்கள் புத்தியை ஒருபொழுதும் அனுமதிக்காதீர்கள். தூய பெருமையை பேணுங்கள். 2. சூட்சும உலகத்து விடயங்களில் அதிகளவு ஆர்வத்தை கொண்டிருக்காதீர்கள். ஆத்மாவை சதோபிரதான் ஆக்குவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை எவ்வாறு கொடுப்பது என உங்கள் மத்தியில் கலந்துரையாடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் முயற்சியின் வேகத்தை தீவிரமாகவும் உங்களின் தடைகளை சக்தி வாய்ந்தவையாகவும் வைத்திருப்பதன் மூலம் மிகச் சரியான யோகியாகி திறமை சித்தி எய்துவீர்களாக. தற்சமயம் உங்களின் முயற்சியின் வேகம் தீவிரமாகவும் உங்களின் தடைகள் சக்தி வாய்ந்தவையாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே இறுதியில் உங்களால் திறமை சித்தி அடைய முடியும். ஏனென்றால் அந்த நேரத்தின் சூழ்நிலைகள் உங்களின் புத்தியில் பல எண்ணங்களை தோற்றுவிக்கும். அந்த வேளையில் சகல எண்ணங்களுக்கும் அப்பால் சென்று ஒரே எண்ணத்தில் ஸ்திரமாக இருக்கும் பயிற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். உங்களின் மனம் விரிவாக்கத்தில் சிதறி இருக்குமாயின் நீங்கள் நிறுத்தும் பயிற்சியை கொண்டிருப்பது அவசியம். நீங்கள் நெல் என்று சொன்னதும் அது நிற்க வேண்டும். நீங்கள் விரும்பும் போது விரும்பியவாறு ஒரே எண்ணத்தில் உங்களின் புத்தியை ஸ்திரமாக்குங்கள். இதுவே மிகச் சரியான யோகம் ஆகும். ஸ்லோகம். நீங்கள் கீழ்ப்படிவான சேவகர்கள். அதனால் நீங்கள் அக்கறையற்றவர்களாக இருக்க முடியாது. ஒரு சேவகர் என்றால் எப்போதும் சேவையில் பிரசன்னமாக இருப்பவர் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களுக்கு ஓர் ஊசி மருந்தை ஏற்றுவதன் மூலம் உங்களின் ரதத்திற்கு சக்தி ஏற்ற முடியும். அதேபோல் உங்களின் மேன்மையான எண்ணங்கள் ஊசி மருந்தை போல் செயற்படும். உங்களின் எண்ணங்களால் ஆத்மாக்கள் தமது எண்ணங்களில் சக்தியை பெறுகின்ற அந்த வகையான சேவையே இப்போது தேவைப்படுகின்றது. உங்களின் சொந்த பாதுகாப்பிற்காகவும் பயமற்ற தன்மையை விருத்தி செய்யவும் தூய மேன்மையான எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள். அப்போது மட்டுமே முடிவு அழகாக இருக்கும். அப்போது உங்களால் எல்லையற்ற பணியில் ஒத்துழைப்பவராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கான உரிமையை பெற முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.